YouTube community நண்பர்களே, all video information collected by google.com. Welcome back to MR Rasa Media YouTube channel. வணக்கம் நண்பர்களே. ஈரான் இஸ்ரேல் நேரடி யுத்தம் தொடங்கியது. ஈரானிலிருந்து சுமார் 200 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், பாலிஸ்டிக் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள் ப்ளஸ் ஆளில்லா ட்ரோன்கள் இஸ்ரேலின் மீது நோக்கி பாய்ந்தன என்று இஸ்ரேலுடைய IDF இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அறிவிப்பு செய்துள்ளது. ஈரானுடைய ஏவுகணைகளை அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் நேரடியாக குறுக்கிட்டு இடைமறித்து ஏவுகணைகளை வீழ்த்தி வருவதாக செய்திகளை அறிவித்துள்ளன. ஈரான் இஸ்ரேல் போரில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முழுமையாக தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் MR ராசா மீடியா யூடியூப் சேனல். உங்களுக்காக MR ராசா. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சுமார் 1967க்கு பிறகு ஈரான் மண்ணிலிருந்து முதல் முறையாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் மண்ணின் மீது தாக்குதலை நடத்தின. சுமார் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கூறும்போது சுமார் 200 முதல் 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள், பாலிஸ்டிக் மிசைல்கள் மூன்றும் கலந்து வந்ததாகவும் அதை 99% சுட்டு வீழ்த்தியதாகவும் மீதி 1% ஈரானுடைய இலக்குகளை இஸ்ரேலில் அடைஞ்சதாகவும் IDF அறிவிப்பு செய்துள்ளது. இப்படி ஈரானுடைய ஏவுகணைகளை அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் நேரடியாக தலையிட்டு இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகள், ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது. இதற்கு ஈரான் அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவித்தது. மேலும் அதிர்ச்சியளிக்கும் வகையாக ஜோர்டான் மண்ணிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தவும், இஸ்ரேல் ஜோர்டான் வான்பரப்பை பயன்படுத்தி கொள்ளவும் இஸ்ரேலுக்கு ஜோர்டான் அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அப்துல் ராஹின் கடும் கண்டனம் ஜோர்டானுக்கு தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ஜோர்டான் தனது எல்லையை மூடாவிட்டால் அடுத்த இலக்கு ஜோர்டான் மீது ஈரானிய ஏவுகணைகள் தாக்க வேண்டி வரும் என்று ஜோர்டானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடைய தாக்குதல் தொடங்கியவுடனே அமெரிக்கா உடனடியாக அலறிக்கொண்டு G7 நாடுகளையும் யூரோப்பிய யூனியன் கூட்டமைப்பையும் கூட்டி விவாதங்களை தொடங்கியது. விவாதங்களின் முடிவில் ஈரானின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும், ஈரானுடைய சொத்துக்களை முடக்கவும் திட்டங்களை வழக்கம் போல் தீட்டிக் கொண்டுள்ளன. மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபை ஐநா கூட்டத்தொடரை உடனடியாக இஸ்ரேல் கூட்ட சொல்லி அமெரிக்காவுக்கு ஆலோசனை வழங்கி அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையை கூட்டியது. இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலுக்கு பாலஸ்தீன மக்கள், காசா தலைவர்கள், ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் துருக்கி, லெபனான், சிரியா, ஈராக்கிய மக்கள் மற்றும் தலைவர்கள் ஆரவாரங்களாக கொண்டாட்டங்களை கொண்டாடினர். ஈரானுடைய இலக்குகள் வெற்றி பெற்றதாகவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் IRGC உயர் அதிகாரி அறிவிப்பினை செய்துள்ளார். இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலுக்கு முதல் நாடாக அல்ஜீரியா தனது முழு ஆதரவையும் வழங்கியது. மேலும் ரஷ்யா, சீனா ஈரானுக்கு ஆதரவை வழங்குவதாகவும், தேவைப்பட்டால் இராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாகவும் எக்கனாமிக்கல் கோஆபரேஷன் மேலும் வலுத்தப்படும் என்று ஈரான் மற்றும் சீனா தனித்தனியாக அறிவிப்பினை செய்துள்ளது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தரப்பினர் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலில் நடத்திய கணத்தில் ரஷ்யாவுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் மற்றும் சூப்பர்சோனிக் ஏர்கிராஃப்ட் கரியர் மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஒருபுறம் ஈரானிய இஸ்ரேலிய தாக்குதலுக்கு கண்டனங்களை தெரிவிக்க மறுத்துவிட்டு ஈரானுடைய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக சில ஆலோசனைகளையும் சில தொழில்நுட்ப தகவலை பகிர்ந்து கொண்டதாகவும் உறுதி செய்யப்படாத தகவல்கள் இணையத்தில்
வெளியாகி கொண்டு வந்துள்ளன. ஈரானிய ஏவுகணைகளை ஜோர்டான் மண்ணில் அமெரிக்காவும் மற்றும் அமெரிக்காவுடைய பிற இராணுவ தளங்களை சுட்டு வீழ்த்தியதற்கு ஈரான் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானினுடைய இலக்குகள் அடுத்தது அமெரிக்க இராணுவ நிலைகளை நோக்கி நகரும் என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பினை செய்துள்ளார். ஈரான் தரப்பிலிருந்து வெளியிடும்போது இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்கள் 100% வெற்றியடைந்ததாகவும் தங்களுடைய இலக்குகளை அடைந்தோம் என்றும் அறிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் கூறும்போது இது ஒரு சின்ன சாம்பிள் தாங்க, இது சும்மா ஒரு சிறிய சாம்பிள் தான் நாங்கள் காட்டியிருக்கோம். எங்களுடைய பலத்தை சும்மா இஸ்ரேலுக்கு தெரியப்படுத்தணும், இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டணி நாடான அமெரிக்கா தலைமைக்கு தெரியப்படுத்தணும். நாங்கள் முழு தாக்குதலில் ஈடுபடலை, நாங்கள் இலக்கு வச்சது ஒன்லி மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிலிட்டரி ஃபேக்டரிஸ் அண்டு இராணுவ தளங்கள் மற்றும் விமான தளங்களை நோக்கி தான். அதை எதுவும் பயணிகள் விமானங்கள் கிடையாது, இராணுவ விமானங்கள் நோக்கி தான் நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கோம். இதற்கு மேலே ஈரானுடைய ஆஃபீஸர்ஸோ மிலிட்டரி கமாண்டர்களோ ஈரான் மண்ணிலோ அல்லது வெளிநாடுகளிலோ நீங்கள் தாக்குதலை நடத்தி அழித்தால் இதைவிட 10 மடங்குக்கு மேலே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த ஈரான் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய சார்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தரப்பில் இருந்து கூறும்போது ஈரானுடைய ஏவுகணைகள் மற்றும் ஈரானுடைய தாக்குதலை 99% சுட்டு வீழ்த்து விட்டோம். இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ், அமெரிக்கா, யூகே சேர்ந்து சுட்டு வீழ்த்து விட்டோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 1% தாக்குதல்னால மட்டுமே இஸ்ரேலுக்கு சிறிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கு. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய 99% ஏவுகணைகளையும் இலக்குகளையும் சுட்டதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எத்தனை ஏவுகணைகள் மிஸ் ஆகிட்டு நேராக போயிட்டு இது பாருங்கள். வரத்து 10ல் 7 சுடுது, மீதி 3 அதனுடைய இலக்கை நோக்கி அடையுது. நீங்களே பார்த்துங்க. இதுதான் இஸ்ரேல் சொன்னால் 99%. உண்மையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரான் சில இமேஜஸ் வெளியிட்டிருக்காங்க. சில இராணுவ தளங்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலுக்கு மிக கடுமையான சேதாரங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனாக்கா அந்த விமான தளங்கள் மீது இஸ்ரேலுடைய ஈரானுடைய இலக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு, கரெக்டாக தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நவாட்டிம் ஏர்பேஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணைக்கு இந்த விமான தளத்தில் தாக்குதல் நடத்தினதில் 7 மிசைல்ஸ் நேரடியாக அதன் மீது விழுந்து வெடித்ததை இஸ்ரேல் தரப்புல ஒப்புக்கொள்ளனாலும் சில ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. இஸ்ரேலுக்கு உண்மையிலே சேதாரங்கள் ஆகியிருக்கு. அதாவது இவர்கள் சொன்ன 99% என்பது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நிரூபணமாகுது. அடுத்தது ஹிஸ்புல்லா பார்த்தீங்கன்னா கோலந்த் ஹைலைட்ஸ் பகுதியில் முழு தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. அதனுடைய தாக்குதலில் பல சேதாரங்கள் ஏற்பட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மீதான ஏமனிய ஹவுத்தி அன்சார் அல்லா இயக்கமும் சில தாக்குதல்கள் தொடங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐநா சபை கூட்டத்தில் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐநாவுடைய ஆர்டிக்கல் 51 படி நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினோம். அதாவது ஐநா ஆர்டிக்கல் 51 இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய அதாவது தூதரகத்தின் மீதோ அல்லது ஒரு வெளியீடு மீதோ தாக்குதலை நடத்தும் போது பதில் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல் 51. நீங்கள் ஆர்டிக்கல் 51 ஐநா ஆர்டிக்கல் 51 சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஈரான் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 51 படி எங்களுடைய தூதரக சிரியாவில் டமாஸ்கஸில் ஏப்ரல் 1 இஸ்ரேலால் தாக்கப்பட்ட தூதரகத்திற்கு நீங்கள் இன்று வரை இஸ்ரேல் மீது கண்டனங்களை தெரிவிக்கலை. இஸ்ரேல் மீது கண்டனங்கள்லாம் சும்மா கண்டனங்கள் சொல்லிட்டாங்க, பட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ அதனால் உங்களுக்கு ஏப்ரல் 1 15 வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் கால அவகாசம் கொடுத்தோம். ஆனால் இன்று வரை இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ ஆர்டிக்கல் 51 படி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தன்னுடைய தாக்குதலுக்குள்ளான நாடு தன்னுடைய இஷ்டத்துக்கு
தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக தாக்குதலை நடத்துவது தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் வந்து வாதாடி இருக்காங்க. ரஷ்யாவும் சீனாவும் இதை வந்து ஆதரிச்சிருக்காங்க யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில். வழக்கம் போல் அமெரிக்கா வந்து எதிர்ப்பாங்க. ஆனால் நீங்களே யோசித்து பாருங்கள், ஈரானுடைய நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஐநாவோட சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட தூதரகத்தை உள்ளே வந்து மற்றொரு நாடு இது எந்த நாட்டிலே கூட இருக்கட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஈரான் நாட்டில் இஸ்ரேலோட தூதரகம் இருந்தால் கூட ஈரான் வந்து இஸ்ரேல் தூதரகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ மிலிட்டரி அதிகாரி மொசாடோட உறுப்பினரை கைது செய்ய முடியாதுங்க. இதுதாங்க வந்து இன்டர்நேஷ்னல் லா, அதாவது ஐநாவுடைய சட்டம் வந்து இதுதான் சொல்லுது. தூதரகத்தோட சிறப்பு அம்சமும் இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் ஈரானுடைய கமாண்டர் இருந்தார் சொல்லிட்டு தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்தியது இன்டர்நேஷ்னல் லா, அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய ஐநாவுடைய அமைப்பு சட்டப்படி இது வந்து தப்பு. ஸோ அதுக்காக ஈரான் வந்து இஸ்ரேலை தண்டித்தது தவறே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேயும் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லும்போது ஈரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவது தப்பு, ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வாதங்களை வைச்சிருக்காங்க. அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லும்போது இஸ்ரேல் வந்து ஈரான் மீது பதில் தாக்குதல் வந்து நடத்துவதற்கு அமெரிக்காவுக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி நடத்தும் போது இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லுவாங்கங்க. உண்மை அதுதான். அமெரிக்கா அப்படி தான் சொல்லும். ஆனால் ஆயுதங்களையும் பணத்தையும் கொடுத்துரும். அதே அமெரிக்கா தான் காங்கிரஸ் சபையில் வந்து கூட்டியிருக்காங்க, உடனடியாக இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் பணத்தை வந்து கூடுதலாக ஒதுக்கணும், ப்ளஸ் ஆயுத விமானங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறத உடனடியாக வழங்கணும் அப்படியாது சொல்லிட்டு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியதுக்கு என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளன, என்னென்ன சேதாரங்களை ஏற்படுத்தியுள்ளன நம்ம வந்து பார்க்குறோம். ஈரான் வந்து சொல்லிட்டாங்க 100% எங்களுடைய இலக்குகளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இஸ்ரேலில் சேதாரங்கள் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெகவ் டெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 மிசைல் வந்து ரோமன் ஏர்பேஸில் சவுத்தர்ன் இஸ்ரேலை வந்து 7 மிசைல்ஸ் அண்ட் 7 ராக்கெட் வந்து நேரடியாக தாக்கியதாகவும் அதனால் இஸ்ரேலுக்கு சில சேதாரங்கள் வந்து நிறைய இராணுவ சேதாரங்கள் வந்து ஏற்பட்டுள்ளதாக வந்து அறிவித்துள்ளாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ஏர்பேஸில் வந்து சவுத்தர்ன் இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் நவட்டியம் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதுலேயே வந்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. இதனால் சில சேதாரங்கள் வந்து ஏற்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நவட்டியம் ஏர்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து போய் தாக்குதலாகவும் ஏபிசி நியூஸ்க்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யார் வந்து ரிப்போர்ட் ஒரு யூஎஸ் அஃபிஷியல் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பேரை வந்து சொல்ல விரும்பலை. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் ஏவுகணைகளை அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5 ஏவுகணைகள் நவட்டியம் ஏர்பேஸில் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த நவட்டியம் பேஸ் வந்து C-120 டிரான்ஸ்போர்ட் பிளான் இருக்குது, ப்ளஸ் நிறைய F-35 F-22 மிசைல்ஸு கூடிய ஏர்க்ராஃப்ட் கரியர், அதாவது F-35 ஏர்க்ராஃப்ட்டு F-22 ஏர்ஃபோர்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாக்குதலுக்குள்ளானது. இதனால தான் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஈரான் மீது மறு தாக்குதலை வந்து நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் மீது இஸ்ரேல் வந்து மறு தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் அதோட கூட்டணி நாடுகளும், அதாவது UK, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் கட்டாயமாக தாக்குதலை நடத்தும். ஏன்னா இஸ்ரேலுடைய ரெப்புடேஷன் டேமேஜ் ஆயிடுச்சு. உண்மை என்னன்னா, ஈரானுடைய வெற்றி வந்து ஈரானால் ஒரு ஏவுகணையை இஸ்ரேலுக்குள்ளே போக முடியும் அப்படின்றது தான் அவங்களோட உண்மையான சக்ஸஸ். அவங்க தாக்குதல் நடத்தி அழிச்சது அவங்களோட அடுத்தப்பட்ட சக்ஸஸ். சில ஏவுகணைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து வீடியோ கொடுக்குறேன், இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நவட்டியம் ஏர்பேஸில் வந்து தாக்குதலை நடத்தும் போது வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தாக்குதல் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்பேஸை நோக்கி நேரடியாக செங்குத்தாக வந்த ஏவுகணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு செகண்டு கிராஸ் பண்ணி இலக்கு, அதாவது டைரெக்ஷனை மாற்றி
அதனுடைய இலக்கை வந்து மறுபடியும் மாற்றி அடைச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரான் வந்து மிசைல் டெக்னாலஜியில் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றத அமெரிக்காவுக்கும் அதன் எதிரி நாடுகள் நட்பு நாடுகளுக்கும் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்காங்க. ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு புறம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெத்தன்யாகு வந்து பதில் தாக்குதல் நடத்தவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கேபினெட் அமைச்சர், அதாவது போர் அமைச்சரவை வந்து இருக்குது இல்லைங்களா ஆல்ரெடி. அதாவது இவர்கள் வந்து போர் அமைச்சரவை வந்து காசா போருக்காக கிரியேட் பண்ணதை இப்போ ஈரானுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவர்களோட அமைச்சர் வந்து 3 முறை கூட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டினாங்க, 2 பேரும் சண்டை போர் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து எட்ட முடியல. தாக்குதல் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது முறை வந்து கூட்டுறாங்க. அப்பவும் முடிவு எடுக்க முடியல. 3வது முறை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் மீது இஸ்ரேல் வந்து பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யூரோப்பிய யூனியன் வந்து ஈரானில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அனைத்து ஐரோப்பிய யூனியன் பிரஜைகளை வந்து வெளியேறுமாறு வந்து அறிவிப்பு கொடுத்துள்ளாங்க. இப்போ வந்து ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில், அதாவது 2லிருந்து 3 மணி நேரங்கள் தாக்குதல் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஈரான் தரப்பிலிருந்து வெளிப்படையாக கூறும்போது, நாங்கள் வந்து இந்த போரை வந்து ஈரான் இஸ்ரேல் போரை நாங்கள் ரொம்ப நீட்டிக்க விரும்பவில்லை, நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இஸ்ரேல் வந்து எங்களுடைய நம் தூதரகத்தை தாக்கத்தினால எங்களோட பதிலடி இது மட்டும்தான், இதுக்கு எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து போரை வந்து முடிச்சுக்கிறோம், எங்களுக்கு போர் செய்ய விருப்பம் இல்லை, நீட்டிக்க விருப்பம் இல்லை. அதை மீறி இஸ்ரேல் வந்து ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்தினா இஸ்ரேலுக்கு 10 மடங்கு அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்த ஈரான் வந்து தயங்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தது மட்டும் இல்லாமல், ஐஆர்ஜிசி கமாண்டருக்கு ஈரானிய அரசாங்கம் வந்து, அதாவது ஈரானிய அதிபர் வந்து என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா, 1000 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு வந்து தெளிவாக வந்து கூறியுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போரில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பயன்படுத்தப்படாத ஏவுகணைகளை ஈரான் வந்து பயன்படுத்தியுள்ளதாகவும், இன்னும் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை நாங்கள் பயன்படுத்தணும் சொல்லிட்டு ஈரான் தரப்பில் இருந்து வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. சில ஊடகங்கள், சில ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மீது வந்து அந்த நாவிட்டியம் ஏர்பேஸு, நிகவ் ஏர்பேஸ், ராமன் ஏர்பேஸ் எல்லாம் பயன்படுத்துதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மீது ஈரான் வந்து ஏவப்பட்ட வெப்பன்ஸோட இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் 100க்கும் மேற்பட்ட சாகிட் 136 காமிகேஸ் ட்ரோன். இது வந்து பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போகும். இதில் ஃபுல் லென்த்து கிலோமீட்டருக்கு 185 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்து போகும். அடுத்தது வாரேடு பார்த்திங்கன்னா 50 கிலோகிராம். அடுத்தது இமால் பாலிஸ்டிக் மிசைல் வந்து போட்டிருக்காங்க. இதோட ரேஞ்ச் 1500. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் ஸ்டார்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். எந்த நாட்டு வழியாக பார்த்தீங்கன்னா ஈராக்கு, சிரியா அண்ட் ஜோர்டன் வான்பரப்பை பயன்படுத்தி இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. அதர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய மிசைல்ஸ் இருக்காங்க. 30 க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அஃபிஷியல்ஸ் வெளியிடல, ஈரானுடைய ஸ்டேட் மீடியாஸ் அண்ட் லோக்கல் மீடியாஸ் சேனல்ஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலுக்கு அமெரிக்கா உதவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸுடைய ஏர்பேஸஸ் வந்து ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய யூஎஸ் ஏர்பேஸ், அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸோடைய ஏர்பேஸ். ஸோ இந்த மொத்தத்தையும் வந்து நாங்கள் வந்து தாக்குதலை நடத்த தயங்க மாட்டோம் சொல்லிட்டு ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸோ இவர்கள் சொல்லக்கூடிய 99% சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணையோட புகைப்படங்கள் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இமேஜ் பாருங்கள், இதுதான் வந்து ஈரான் தரப்புடைய ஏவுகணைகளை அமெரிக்கா இவங்க அலைன்ஸ் வந்து சுட்டு வீழ்த்ததாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 170 ட்ரோன் வந்து இது பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருக்காங்க. பாலிஸ்டிக் மிசைல் வந்து 120 ஏற்றிருக்காங்க, அதில் வந்து 110 சுட்டுட்டாங்க, 10 வந்து வீழ்ந்துச்சுன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 32 இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது குரூஸ் மிசைல் 30 வந்திருக்கு, 30மே சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வந்து 80 ட்ரோன்ஸு மற்றும் 3 பாலிஸ்டிக் மிசைலை வந்து சுட்டு வீழ்த்தினதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 698 முறை வந்து சைலன்ஸ் அலாரம் வந்து எமர்ஜென்சி அலாரம் வந்து வார்னிங் அளித்ததாகவும் சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில மிசைல்ஸ் மட்டும் தான் வந்து சின்னதாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 3 ஜோர்டியன் கில்லடு வந்து 3 வந்து சிவிலியன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. இதில் ஓவரால் காஸ்ட் ஈரான் அட்டாக்காக இவங்க டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ண காசு வந்து பார்த்திங்கன்னா 1.2 பில்லியன் வந்து இஸ்ரேல் வந்து செலவு பண்ணியிருக்கு ஒரு நைட் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மீது ஈரானுடைய தாக்குதல் என்பது இஸ்ரேலை வந்து ஈரானால் தாக்க முடியும் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆட்சியில் இருந்தேன் அப்படின்னா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்காக சப்போர்ட் பண்ணணும். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. டொனால்ட் ட்ரம்ப் 2024 தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் கூட உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்வாரே தவிர பாலஸ்தீனத்திற்கு விடுதலை, பாலஸ்தீனுக்கு மக்களுக்கு விடுதலை, இஸ்ரேலுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கன்றத இதன் மூலமாக தெளிவாக சொல்லுது. அவர் வந்து இருந்தால் அப்படின்னா நான் வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை பரப்புரை பிரச்சாரம் வந்து செய்ய தொடங்கிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் வந்து இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரான் மீது ஏவப்பட்டு தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்தெந்த இடம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்தும் சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்பில் 1000 பலிஸ்டிக் மிசைல் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1000 பலிஸ்டிக் மிசைலை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, போன வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற டெமினோ சிட்டி மீது தான் தாக்குதலை வந்து நடத்துனாங்க அப்படின்னா 1000ல் 10 விழுந்தால் கூட டெமினோ சிட்டியுடைய இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் வந்து வெடித்து சிதறும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அணு ஆயுத போராக போகும். இந்த போர் வந்து இத்தோடு நிற்க போகிறது கிடையாது. இது 3வது உலக போரின் ஆரம்பம். நான் மீண்டும் சொல்கிறேன், ஈரானுடைய இலக்கு ஜெருசலமாக இருந்தாலோ, இஸ்ரேலுடைய இலக்கு ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியாக இருந்தாலோ இதை வந்து 3ஆம் உலகப் போருக்கான நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 3ஆம் உலகப் போர் ஆல்ரெடி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வெளிப்படையாக எப்போ அறிவிப்பாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். உண்மை என்னென்னா அதுதான். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3ஆம் உலகப் போர் காரணங்கள் வந்து இதுதான். வந்து இந்த வீடியோ எப்படி நம்ம வந்து பல ஹிஸ்ட்ரி புக்ஸ் ரெஃபர் பண்ணியும், பல அனலிஸ்ட்டு வார்னிங் கொடுத்தும், பல ரிசர்ச் அண்ட் இதுவும் அடிப்படையாக கொண்டு இந்த காணொளி வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். கீழே வந்து 3வது உலக யுத்தம் பார்ட் 0 அப்படின்ற டைட்டில் அடிப்படையில் அங்கே வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து பாருங்கள். ஸோ இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரான் மீது நடைபெற்றால் ரஷ்யாவும் சீனாவும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடன் ஆதரவாக இருக்கும். தேவைப்பட்டால் இஸ்ரேல் எதிராக ரஷ்யாவுடைய அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட குருக்சேல் மிசைல் டிஃபென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு வழங்குவோம் சொல்லிட்டு ரஷ்யா வந்து உறுதியளிச்சிருக்குது. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வாரில் காமிக்கல்ஸ் ட்ரோன் ரஷ்யாவுக்கு உதவுனது ஈரானும் வடகொரியா, சீனா வந்து கொஞ்சம் தான் உதவி இருக்காங்க. பட் நேரடியாக உதவுனது ஈரானும் வடகொரியா. ஸோ அதனால் ஈரானுக்கோட பாதுகாப்பு ரஷ்யாவுக்கு அவசியம் முக்கியம். மேற்கொண்டு இஸ்ரேல் வந்து சிரியா டமஸ்கஸ் பகுதியில் மேலும் தாக்குதல் நடத்தாதபடி ரஷ்யா வந்து தன்னுடைய அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் வந்து பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளாக அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் சிரியாவோட பாதுகாப்பிற்காக அதை வந்து இப்போ தான் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மீண்டும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். உலக செய்திகளை தெரிந்து கொள்ளவும், உலக நிகழ்வுகள் நடந்து கொள்ளவும், அடுத்தடுத்து உடனடி தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதாக ஒன்று தான். நம்ம எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்ஆர் ராசா. நன்றி நண்பர்களே.